பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா. காலையில் எழுந்த உடனே எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு அதை நம்ம சாமி கும்பிட்டு நான் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களாம் எழுப்பி அவங்களுக்கும் நல்ல அனல் பறக்க எண்ணெயும் தேய்ச்சி விட்டுட்டாங்க. இதை பார்த்து என் ஹஸ்பண்ட் எனக்குமே எண்ணெய் தேய்ச்சி விட்டுறேன்னு சொன்ன உடனே அவரையுமே உட்கார வச்சு நல்ல நாளை தட்டி மனசுல இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் கொட்டி அப்படியே தட்டி முடிச்சு விட்டாங்க. சுஜன் அவங்க அப்பாவும் எண்ணெய் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம லட்சுமாக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி 3 பேரும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பட்டாசு வெடிக்க ரெடி ஆயிட்டாங்க. நம்ம லட்சுமா கொஞ்சம் பட்டாசு பயன்றதுனால அவங்க அப்பா கூடவே போய் வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சுஜனுக்கு எதை பார்த்தும் பயம் இல்லைங்க. தனியா சோலோவே போயிட்டு லட்சுமி வெடி வேணும் லட்சுமி வெடியா வெடிச்சுங்க வந்தாரு. அப்புறம் என்ன 2 பேரும் 3 பேரும் செம்ம ஜாலியாவே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. கடைசியா நான் வந்து ஃபைனலா குக்கிங் பண்ணணும் அப்படின்னு நான் இறங்கும் போது நம்ம லட்சுமா குடுக்குன்னு ஓடி வந்து நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நானுமே குளிச்சு முடிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் சாமி கும்பிட போறோம். அதுக்கு தேவையான மஞ்சள் குங்கெல்லாம் அரைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி ரெடியா இருந்தாங்க. அப்பதாங்க ஈவினிங் நம்ம சாமி கும்பிட ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கூட தீபாவளி போது நாள் ஃபுல்லா வேலை இருந்து ஈவினிங் தாங்க சாமி கும்பிட்டா அப்படின்னு சொல்லி தான் வீடியோ லைக் பண்ணுங்க.